கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எதிர்கால திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிதைந்து பிறக்கும். நீங்கள் எதிர்காலத்தில் எதையெல்லாம் பொறுமையாக செய்யலாம், உங்களுக்குன்னு சில தொழில் வாய்ப்புகள் யோசித்து வைத்திருப்பீங்க. அதெல்லாமே நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும். நீங்கள் எதையெல்லாம் நினைத்து வைத்தீர்களோ அதையெல்லாம் பிரச்சனைகளில் போய் முடியும். கும்பம் ராசிக்காரங்க இப்போதும் 20 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று இப்போதே திட்டமிடும் தீர்க்க தரிசிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மட்டுமே தான் இருக்கும். நாளை என்ன நடக்கும் என்று இன்றே நீங்க ஒரு கணக்கு போட்டு வைத்துக் கொள்வீங்க. அதனால அந்த ஒரு முடிவை நாளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த தொழிலை இப்படி செய்ய வேண்டும், இந்த வயதிற்குள் இந்த ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், உலகிற்கு ஏதாவது நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வரைந்து வைத்து அத்தனை பிரம்மாண்டமான திட்டங்களும் கடந்த காலங்களில் அப்படியே கண்முன்னே சிதைந்து போயிருக்கும். நீங்கள்லாம் அதனை எதிர்காலத்துல எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், அனைவரின் முன்னிலையிலும் நமக்கு ஒரு பேரும் புகழும் நம்ம எப்படியாவது பெற வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள்ள இவ்வளவோ ஆசைகளை நீங்க வைத்து கொண்டுமே இருந்தீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சிதைந்து போயிருக்கும். காலத்தின் சதியும் மனிதர்களின் துரோகமும் உங்களுடைய அதிகப்படியான தாராள குணமும் தேர்ந்து உங்களுடைய கனவு கோட்டைகளை தரைமட்டமாக்கிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் என்ன நினைத்தோம், ஆனால் இன்று என்ன நிலைமையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சிதைந்து போன திட்டங்களின் இடுபாடுகளுக்கு நடுவே நீங்க நின்று கலங்கிய தோள்கள் உங்களுடைய தூக்கத்தை இன்னும் கெடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதியான தூக்கங்கள் கூட வராது. நீண்ட நாட்களாக நீங்க எவ்வளவோ திட்டங்கள் இதற்காண்டி எத்தனையோ நாட்கள் நீங்க இத்தனையோ வருடங்களை கூட செலவழித்து போட்டிருப்பீங்க. அது எல்லாமே நொடி பொழுதில் சுக்குநூறாக உடைந்த போது உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகள் அவ்வளவு கஷ்டங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதே போல நீங்க நம்பியவரால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பீங்க. யார் கஷ்டம் என்று வந்தாலும் இலகும் குணம் கொண்டவர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வீங்க. உங்களின் அந்த நல்ல மனதை நம்பி உங்களின் மிக நெருங்கிய நபர் ஒருவரிடம் உங்களுடைய அத்தனை ரகசியங்களையும் பொருளாதாரத்தையும் ஒப்படைத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் நெஞ்சார நம்பிய அந்த ஒரு நபர் உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி தன்னுடைய சுயநலத்தை முடித்து கொண்டு உங்களுக்கே துரோகம் செய்திருப்பார். அதிலும் எந்த ஒரு விஷயத்தில் துரோகம் செய்திருப்பார் என்றால், நீங்கள் ஒரு பணத்தை அந்த ஒரு நபரை நம்பி நீ போய் இந்த ஒரு பணத்தை நான் கடன் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா சீட்டு கட்டணும், லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டு வர சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சரி என்று போயிருப்பாங்க. ஆனால் போயிட்டு அந்த ஒரு பணத்தை நீங்கள் சேர்க்க சொன்ன இடத்துல சேர்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பணத்தை அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே ஒரு சில நாட்களுக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால அந்த ஒரு பணம் நீங்க மறுபடியும் கடன் வாங்கி வேறொரு நபரிடம் இருந்து கடன் வாங்கி நீங்க வாங்கின கடனை மறுபடியும் அடைப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் நம்பிய ஒரு நபர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றியதை விட என் மனிதன் அல்லவா இவன் என்று நீங்கள் உருகிய அந்த நெஞ்சங்கள் உங்களுடைய கூடவே இருந்து கொண்டு குழிப்பறித்த போது உங்களுடைய இதயங்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மறக்க முடியாமல் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அதே மாதிரி சமூகத்தில தனியாக உணர்ந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் எப்போதுமே சமூகத்தின் அவலங்களை கண்டு கொதிக்கக்கூடிய ஒரு நபர்கள். நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களும் நீங்கள்தான். ஒரு பொது காரியத்திற்காகவோ அல்லது மற்றவர்களின் உரிமைக்காகவோ நீங்கள் முன்னின்று போராடக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் இறுதி நேரத்தில் நீங்கள் யாருக்காக போராடினீங்களோ அந்த மனிதர்களை உங்களை தனியாக நடுத்தெருவில் விட்டுட்டு சுயநலத்தோடு ஓடி போயிருப்பாங்க. இவர்களுக்காகவா நாம் நம்முடைய நேரத்தையும் நிம்மதியையும் தொலைத்தோம் என்று நீங்கள் சமூகத்தின் சுயநல முகத்தை கண்டு அரண்டு போய் தனியாக நின்ற தருணங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய வடுக்களை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நம்ம இனிமே யாரையுமே நம்பக்கூடாது. நம்பி நம்ம அவருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஏமாந்து மட்டும்தான் போறோம் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. எல்லார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கும், ஆனா நமக்கு மட்டும் ஏன் அது தோல்வியில போய் முடியுது அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்து அனைவரின் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்களே உழைத்துக் கொள்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த சில நாட்களாகவோ மாதங்களாகவோ நடந்து கொண்டிருக்கும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். காதல் மற்றும் உறவுகளில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுடைய காதல் என்பது வெறும் உடல் சார்ந்த மட்டும் கிடையாது. அது 2 ஆன்மாக்கள் இணையும் ஒரு தெய்வீக பந்தம். கடந்த
அங்கே மதிக்காமல் ஒரு கொடூரமான உணர்ச்சி பிரிவை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களின் துணையோடு இருந்த மனக்கசப்புகள், ஈகோ சண்டைகள் அனைத்து பனி போல விலகும். உங்களின் ஆழமான உணர்வுகளையும் அன்பையும் உங்களுடைய துணையானது புரிந்து கொண்டு உருகக்கூடிய நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். நீங்களே நினைத்து பார்ப்பீங்க, இது நம்மளுடைய வேறு யாரும் ரூபத்துல வந்திருக்காங்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமானது கிடைக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் அல்லது காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். உறவுகளுக்குள் ஒரு புதிய பாச பிணைப்பும் எல்லையற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்துவிடும். கடந்த கால துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்ற கேள்விகளாலும் 24 மணி நேரமும் ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களின் அதிகப்படியான சிந்தனை நாளை முதல் முற்றிலுமாக ஓயப் போகிறது. நீண்ட நாட்கள் எதுக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்வு கிடைக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் அனைத்திற்கும் தீர்வானது கிடைக்கும். உங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்த தீராத சிக்கல்கள், பழைய கவலைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல உருகி எல்லாமே மறையவும் ஆரம்பிக்கும். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொற்காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் கண்முன்னே உடைந்த கனவு கோட்டைகளும் சிதைந்த திட்டங்களும் அனைத்தும் நாளை முதல் ஒரு புதிய வடிவத்தோடும் உயிர் பெறப் போகிறது என்பதை நீங்கள் நாளை முதல் தான் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் முன்பு சொன்னது போல மதிக்கப்படாத உங்களின் அரிய அற்புதமான யோசனைகள் இப்போது தொழிலில் பயன்படுத்தி அசுர முன்னேற்றத்தை நீங்கள் காணவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது என உங்களின் தொழில் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளர்ந்துவிடும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறும். வியாபார பணிகளில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உயர்வீங்க. செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. சமூக பணிகளில் பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் எல்லாமே மேம்படும். சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்வீர்கள். அது உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், இல்லை என்றால் உங்களுடைய நண்பர்கள் அனைவரின் வீட்டிலும் ஏதாவது சுப காரியங்கள் நடந்தால் அதனை நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கக்கூடிய நாட்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள், கவலைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தாலும் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். அந்த ஒரு நபரை நம்பி நீ போய் இந்த ஒரு பணத்தை நான் கடன் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா சீட்டு கட்டணும், லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டு வர சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சரி என்று போயிருப்பாங்க. ஆனால் போயிட்டு அந்த ஒரு பணத்தை நீங்கள் சேர்க்க சொன்ன இடத்துல சேர்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பணத்தை அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே ஒரு சில நாட்களுக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால அந்த ஒரு பணம் நீங்கள் மறுபடியும் கடன் வாங்கி வேறொரு நபரிடம் இருந்து கடன் வாங்கி நீங்கள் வாங்கின கடனை மறுபடியும் அடைப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் நம்பிய ஒரு நபர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றியதை விட என் மனிதன் அல்லவா இவன் என்று நீங்கள் உருகிய அந்த நெஞ்சங்கள் உங்களுடைய கூடவே இருந்து கொண்டு குழிப்பறித்த போது உங்களுடைய இதயங்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மறக்க முடியாமல் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அதே மாதிரி சமூகத்தில தனியாக உணர்ந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் எப்போதுமே சமூகத்தின் அவலங்களை கண்டு கொதிக்கக்கூடிய ஒரு நபர்கள். நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். ஒரு பொது காரியத்திற்காகவோ அல்லது மற்றவர்களின் உரிமைக்காகவோ நீங்கள் முன்னின்று போராடக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் இறுதி நேரத்தில் நீங்கள் யாருக்காக போராடினீங்களோ
அந்த மனிதர்களை உங்களை தனியாக நடுத்தெருவில் விட்டுட்டு சுயநலத்தோடு ஓடி போயிருப்பாங்க. இவர்களுக்காகவா நாம் நம்முடைய நேரத்தையும் நிம்மதியையும் தொலைத்தோம் என்று நீங்கள் சமூகத்தின் சுயநல முகத்தை கண்டு அரண்டு போய் தனியாக நின்ற தருணங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய வடுக்களை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நம்ம இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது, நம்பி நம்ம அவருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஏமாந்து மட்டும்தான் போறோம் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. எல்லார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கும், ஆனா நமக்கு மட்டும் ஏன் அது தோல்வியில போய் முடியுது அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்து அனைவரின் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்களே உழைத்துக் கொள்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த சில நாட்களாகவோ மாதங்களாகவோ நடந்து கொண்டிருக்கும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தேடிக் கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். காதல் மற்றும் உறவுகளில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுடைய காதல் என்பது வெறும் உடல் சார்ந்த மட்டும் கிடையாது, அது இரண்டு ஆன்மாக்கள் இணையும் ஒரு தெய்வீக பந்தம். கடந்த அங்கே மதிக்காமல் ஒரு கொடூரமான உணர்ச்சி பிரிவை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களின் துணையோடு இருந்த மனக்கசப்புகள், ஈகோ சண்டைகள் அனைத்து பனி போல விலகும். உங்களின் ஆழமான உணர்வுகளையும் அன்பையும் உங்களுடைய துணையானது புரிந்து கொண்டு உருகக்கூடிய நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருண்டாகும். நீங்களே நினைத்து பார்ப்பீங்க, இது நம்மளுடைய வேறு யாரும் ரூபத்துல வந்திருக்காங்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமானது கிடைக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் அல்லது காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். உறவுகளுக்குள் ஒரு புதிய பாச பிணைப்பும் எல்லையற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்துவிடும். கடந்த கால துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்ற கேள்விகளாலும் 24 மணி நேரமும் ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களின் அதிகப்படியான சிந்தனை நாளை முதல் முற்றிலுமாக ஓயப் போகிறது. நீண்ட நாட்கள் எதுக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்வு கிடைக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் அனைத்திற்கும் தீர்வானது கிடைக்கும். உங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்த தீராத சிக்கல்கள், பழைய கவலைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல உருகி எல்லாமே மறையவும் ஆரம்பிக்கும். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் கும்பம் ராசி என்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொற்காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் கண்முன்னே உடைந்த கனவு கோட்டைகளும் சிதைந்த திட்டங்களும் அனைத்தும் நாளை முதல் ஒரு புதிய வடிவத்தோடும் உயிர் பெறப் போகிறது என்பதை நீங்கள் நாளை முதல் தான் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் முன்பு சொன்னது போல மதிக்கப்படாத உங்களின் அரிய அற்புதமான யோசனைகள் இப்போது தொழிலில் பயன்படுத்தி அசுர முன்னேற்றத்தை நீங்கள் காணவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது என உங்களின் தொழில் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளர்ந்துவிடும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறும். வியாபார பணிகளில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உயர்வீங்க. செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. சமூக பணிகளில் பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் எல்லாமே மேம்படும். சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்வீர்கள். அது உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், இல்லை என்றால் உங்களுடைய நண்பர்கள் அனைவரின் வீட்டிலும் ஏதாவது சுப காரியங்கள் நடந்தால் அதனை நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கக்கூடிய நாட்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் கவலைகள் இருந்தால்